हाय फ्रेंड्स इनकी நம்ம ஓரியோ பிஸ்கட் யூஸ் பண்ணி சிம்பிளா வீட்லயே ட்ரீம் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு தனியா டின் எல்லாம் விக்குது. அதெல்லாம் இல்லாம சிம்பிளா வீட்ல இருக்கிற கூடிய பொருளை வச்சு நம்ம எப்படி டேஸ்டியான இந்த ட்ரீம் கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கடையில வாங்குனா ரொம்பவே காஸ்ட்லி. வீட்ல செஞ்சா ரொம்ப கம்மியான செலவுல நம்ம சிம்பிளா டேஸ்டா செஞ்சிரலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் அளவுக்கு விப்டு க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சில்வர் மார்க் விப்டு க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டாக விப்பிங் க்ரீம் செய்கிற வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன். அது தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சாக்லேட் பீசஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டபுள் பாயிலிங் யூஸ் பண்ணி தான் இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே நான் தண்ணி வச்சு சூடு பண்ணிட்டேன். இப்போ இந்த சுடு தண்ணிக்கு நடுவில் நம்ம இந்த எடுத்து வச்சுருந்த இந்த பவுல் வச்சு நல்லா சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து மெல்ட் பண்ண சாக்லேட்டை இந்த விப்டு க்ரீமில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும். ஏன்னா ஏற்கனவே இது விப்பிங் க்ரீம் நம்ம பிளெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இது நீங்கள் ரொம்ப கம்மியான செகண்ட்ஸில் இது மாதிரி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணாலே போதும். அடுத்ததாக நம்ம ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கெட்லலாம் க்ரீமெல்லாம் தனியாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நம்ம நல்லா துண்டு துண்டாக கையாலேயே இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். ஸோ இந்த உடச்சி வச்சுருக்க இந்த பிஸ்கெட்ஸை தண்ணி இல்லாமல் காஞ்சி இருக்கக்கூடிய ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் போட்டுக்கலாம். நீங்கள் கையில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கங்கே எங்கேயாச்சும் பொடியாகாமல் இருந்தால் கையிலேயே பொடிச்சு விட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோ பட்டரோ உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பிஸ்கெட் மிக்ஸை இந்த மோல்டில் போட்டு நல்லா நம்ம அமுத்தி விட்டுக்கலாம். கீழே பேஸ் இது தான் நமக்கு. அதனால இது நல்லா செட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை போட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். அதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீமும் சாக்லேட்டும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. அடுத்ததாக இதையும் ஃபுல்லாக மேலே போட்டு நல்லா நீட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம டார்க் சாக்லேட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக இதை மேலே போட்டு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இது ட்ரை ஆனதும் நம்ம உடைக்கிற மாதிரி இருக்கும் மேலே. அதான் நம்ம ட்ரீம் கேக்கோட ஸ்பெஷலு. மேலே அந்த சாக்லேட் உடச்சி உள்ளே அந்த க்ரீமோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மோல்ட்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய சூப்பரான ட்ரீம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தாலே போதும். இது சூப்பராக செட் ஆயிரும், நீட்டாக வந்துடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக நம்ம ட்ரீம் கேக் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். இது உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.